ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 2வது நாள் காலை வேலை ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த லைக் தட்டி விடுங்க, அந்த ஹைப்பை பண்ணி விடுங்க. நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நேற்றோட எபிசோடு எப்படி இருந்துச்சு? என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. திவாகரோட அருமை நேற்று எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இருந்திருந்தால் ஏதாவது ஒரு ரீல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களாவது பேசியிருப்பார். ஆனால் ஃபுல்லாக எல்லோரும் ஆயா கதை மட்டும் தான் பேசிகிட்டே இருந்தாங்க. ஊர்கிழவிகளாக மாறி இருந்தாங்கன்றது தான் என்னோடய கருத்து. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை லாஸ்ட்டாக நைட்டில் கொடுக்குறாங்க. காலையிலேருந்து சும்மா எல்லோரும் ஓப்பி வச்சுருந்தாங்க. அப்போயா கொடுத்துருக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி கெஸ்ட்டு வந்தப்போ சபரி ஒரு சில விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பிடித்த ஆட்களோட நேமை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இவங்களோட ஃபேன் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,920 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.01. திவ்யா இவ்வளோ ஓட்டு வருது அப்படி கேட்டிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வாரம் வந்த புதுசில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த 2 நாள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அவங்கள கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முத்திரையை குத்துனாங்க. ஏன்னா அவங்க பட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு பெருசாக அவங்க வந்து நாட்டம் காட்டுறதே கிடையாது. அவங்களும் 10-11 தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ஓட்டு வருது எப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்குன்னு வந்துட்டால் கூட வந்துட்டு பெருசாக ஈடுபாடு காமிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்றது நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,529 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.51. நேற்று இவங்களை வெறுப்பேற்றுறதுக்கு கமருதீனும் அரோராவும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க, ஆடுறாங்க. அவங்கள வெறுப்பேற்றுறாங்களாம். என்ன ஒரு பொழப்புன்னு தெரில அரோராக்கெலாம் இதெல்லாம். அவரும் கமருதீனும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்து ஊதிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பிளானை போட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 13 பேர் இந்த நாமினேஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி போட்ட பிளான் தான். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. செமையாக வந்து பிளானை போட்டு எல்லோரையும் வர வச்சுருக்காங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி எல்லார்கிட்டையும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். ஏன்னா எல்லாருமே ஏமாத்துறாளுங்க. இப்போ வந்துட்டு கூட இருக்காங்கன்னா அது வந்துட்டு அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் கூட இருக்காங்களே தவிர இவங்களுக்காக இல்லை. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 10,359 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.11. விக்ரமுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க நேற்று. என்ன டாஸ்க்கு? இவங்க என் லிஸ்ட்லேயே இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வன்மத்தை கக்குறாரு விஜய் பார்வதியம். ஏன் சார் வீட்டில் சும்மாவே வந்து எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னா தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள சொல்லலாம்ல அப்படின்னா எனக்கு விஷத்தை மட்டும் தான் கக்க தெரியுன்ற மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி கலாச்சிட்டு போகிறாப்புல. சரி, காலையில் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன். நேற்று காலையில் என்னென்னா, இவங்க வந்துட்டு அதாவது ரம்யா வந்துட்டு இடியாப்பத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இவர் வந்துட்டு அப்படி பார்த்தோன்னா விஜய் பார்வதி தான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் அப்படி கேட்டால் காம்படிஷன் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாரு தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஓ, ஏன் கூட காற்றையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானேன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வன்மம். அதனால தான் விக்ரம் சொல்கிறாங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 9,932 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.65. எவ்வளவு கிளியராக வந்து சூப்பராக விளாட்லாம் இந்த பிக் பாஸ் கேமை, கிளவராக விளாட்லாம். ஆனால் அந்த சுத்தமாக அந்த இதுவே கிடையாது. நேற்று வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். எவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாரும் அழகாக 2 ஓட்டாக பார்த்து குத்துறாங்க. இவரை கேட்குறாங்க நீங்கள் யாரை நாமினேட் பண்ண போகிறீங்கன்னு. விஜய் பார்வதின்றார். ஆல்ரெடி 2 ஓட்டு வாங்கிட்டாங்க. என்னங்க கேம் விளாட்றாரு. இதில் வேறு இவரோட கேம் ஸ்மார்ட் கேம்னு ஒரு சில பேர் வேறு வந்துட்டு மாறுதட்டிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மொக்கையான ஒரு கேமரை நான் பார்த்ததே இல்லை. இதுலேயும் டாஸ்கில் சொல்கிறாங்க உங்களுடைய காம்படிட்டர் யாருன்னு கேட்டால் ரம்யாவான். ஏன்னா அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கான். அதுதான் இவரோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கான். அட்டா எப்பா முடியல சாமின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வந்துட்டு வழக்கம் போல் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் குத்துனாங்க. சபரியோட விஷயங்கள் இன்னுமே வந்து மர்மமாகவே இருக்குது. ஃபுல்லாக ஃபேக்காக தான் இருக்குது. நேற்று அவ்வளோ தூரம் வருத்தப்பட்டார். நான் அந்த மாதிரி இல்லை, இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேனாரு. வந்து விஜய் பார்வதியை குத்துறாரு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,233 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.76. சாண்ட்ராக்கு ஃபுல்லாக இப்போ கனியை வந்து கண்டாலே பிடிக்கல. கனியும் சரி அமித்தும் சரி. சாண்ட்ராக்கு மட்டுமா பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் பாருங்க பிரஜன், அவங்களுக்கும் பிடிக்கல. அது எல்லா இடங்களும் வெளிப்படுத்துகிறாங்க. இதனால தான் வந்துட்டு சாண்ட்ராவை வந்துட்டு விக்ரம் வந்து நாமினேட் பண்ணார். என்னென்னா
நம்மளாம் தனியாக இருக்கோம், நம்மளுக்கு ஒரு எமோஷ்னலாக வந்து ஒரு பாண்டிங் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் நம்ப முடியாது 100%. ஆனால் சாண்ட்ரா 100% பிரஜனை நம்பலாம், பிரஜன் 100% சாண்ட்ராவை நம்பலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஏன்னா அவங்க நினைப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இந்த ஒரு விஷயமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் நான் நாமினேட் பண்ணுறேன்னு சாண்ட்ரா நாமினேட் பண்ணார். ஸோ அதே மாதிரி நேற்று வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான காம்படேட்டர் யாருன்னா திவ்யாவா. திவ்யாவை கேட்குறாங்க உங்களுக்கு யாரம்மா ஸ்ட்ராங்கான காம்படேட்டர்னா சாண்ட்ராவும். இதுக்கு 2 பேரும் சொல்லாமே இருக்கலாம், கம்முன்னு உட்காருங்கன்ற மாதிரி இருந்துச்சு. என்னத்த கேம் விளாட்றாங்க இவங்களாம். வரும்போது அவ்வளோ பேச்சு பேசிட்டு 6வது பிளேஸ் பார்த்தினா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5871 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.3. ஸோ வியானா நேற்று வந்து அந்த டாஸ்க்கை சூப்பராக வந்து யூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கானாவினத்தை வந்து என்னுடைய காம்படிட்டர், ஆனால் என்னுடைய அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள்னா ரம்மியான சூப்பராக சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து பண்ணுறதில்ல. அதேமாதிரி நான் இந்த பிக் பாஸ் விட்டுட்டு போகிறேன்றாங்க, சொல்கிற விதங்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு கலாய்ச்சி விட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வியானாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வியானா இப்போ காணும். அதேமாதிரி இப்போ புதுசாக ஒரு ட்ராக் அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா எஃப்ஜே கூட ஒரு லவ். ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரமோ 2வது வாரமோ நைட்டு வந்துட்டு விக்ரம் சொல்லியிருப்பார், நீ வேணால் எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக் ஆரம்பியா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஐயா அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடான்னா வருது போல இருக்கு லவ் ட்ராக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 3வது 4வது காதல் ஜோடி வருவாங்க போல ஒரு உள்ள. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 5762 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.18. ஸோ பிரஜன் இனிமேல் வந்து பயங்கரமாக ஷைனிங் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டார், நீங்கள் 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட்டு, இன்னுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு. இன்றைக்கி அதே மாதிரி வந்து அமித்தை வந்து சொல்லிட்டு போகிறார். என்னென்னா அந்த சாண்ட்ரா வந்துட்டு அங்கே கிச்சனில் போய் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எது சம்திங் கேட்கும்போது அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினாராம். அதை வந்து இங்கே சொல்கிறாரு பிரஜன். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமை இவர் விளாட்றாரு, இவரோட கேமை அவங்க விளாட்றாங்க. ஸோ இது எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேமாக இருக்குன்னு தெரியல. பிரஜனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5762 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.18. அரோரா வந்துட்டு ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துஷார் கூட சுற்றுறாங்க, துஷார் கூட பேசுனாங்க, துஷாரோட அந்த பிக் பாஸ் கேமே காலி பண்ணாங்க. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கிஸ்ஸிங் வரைக்கும் போயிட்டாங்க வச்சுக்கிங்களேன். அப்போ அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ என்னடா கமருதீன் கையை பிடிச்சின்னு சுற்றிக்கின்னு விஜய் பார்வதி வந்து கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அரோரா. எது உண்மை எது போய் எது வந்து இவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க எது ஒன்றுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கீழே அழகாக ஒருத்தவங்க போட்டாங்க டோபமைன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, எனக்கு அது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி நான் அப்படின்னு. அதை தான் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து ஒருத்தவங்க ஃபீல் பண்ணும்போது அதை ரசிக்கிறாங்க அரோரா. இது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இருக்குன்னு அதை வேற வந்து பெருமையாக வர சொல்லிக்கிறாங்க. 9வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5454 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.85. ஸோ கனி திடீர்னு பார்த்தீங்கன்னா கமருதன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இவர் வந்து பெண்களின் காவல் ஹீரோன்னு நினைப்பு இவருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சரியான ஜோக்கரு. இஷ்டத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து கலாச்சிட்டு போயிட்டாங்க. கனியெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு முதல்ல அவங்களுக்குலாம் வந்து டைமே கிடச்சிருக்காது. ஏன்னா நேற்றே முந்தானத்தை அவங்க வந்து வீட்டை விட்டு போகிற ஒரு ஆள், அவங்க போகிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு திவாகர் அமைச்சு விட்டாங்க. அதனால் வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதுலேயும் இவங்களுக்கு வந்து காம்படிட்டர் வந்து விக்ரமா. ஏன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 1 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அவங்களுக்கு வந்துட்டு காம்படிட்டர் வந்து விக்ரமா. ஏன் சபரி எஃப்ஜேலாம் சொல்லுவீங்களே முன்னாடி, இப்போல்லாம் அவங்களாம் இப்போ என் பேச்சு கேட்குறதே இல்லை, நானும் அவங்கள சொல்கிறது இல்லைன்ற மாதிரி போகிறாங்க. இன்னத்தை சொல்ல 10வது பேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 4293 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.61. வியானா வர வர என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு அப்படியே மண்டையாட்டுறது தான் இந்த சுபிக்ஷாவோட வேலையாகவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களோட கேமை கொடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இப்போ சேஃப்டியாக இருந்தாலும் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. 11வது பேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி 3475 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.73. ஸோ கெமி எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி நல்லா ஐஸ் வைக்கிறாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்கு வெளியில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணால் அந்த மக்களை நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி ஒரு மணப்பால் குடிச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக அந்த பேஸ்கெட் பால் சூப்பராக விளாண்டாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரில் தான் இருக்காங்க. 12வது பேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 3404 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.65. ஸோ ரம்யா இன்றைக்கி இன்னமும் பெரிய இவங்க மாதிரி வந்து நாமினேஷன்ஸில் கொடுக்குறாங்க. என்னென்னா ஓப்பன் நாமினேஷன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் விஜய் பார்வதி வந்தோடனே நான் விஜய் பார்வதி நாமினேட் பண்ணுறேன்ட்டாங்க. கேட்டால் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நீ டக்குன்னு வந்துட்டு அதனால் ஒன்று நான் நாமினேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. நாமினேஷன்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அதை எத்தனை வாட்டி வந்து யோசிச்சு இவங்கள குத்தலாமா அவங்கள குத்தலாமான்னு பிளானெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க அசால்ட்டாக வந்துட்டு ஆப்போசிட்டில் விஜய் பார்வதி வந்துச்சு, அதனால் குத்திட்டேன். என்னடா இது
ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வேறு வந்துட்டு வியானாவும் சுபிக்ஷாவும் இவங்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவம் வந்துட்டு வியானாவை கலாய்க்கிறாங்க. அதுவும் வந்துட்டு நான்லாம் வந்து விஜய் பார்வதி அளவுக்கு வந்துட்டு செம்மையாக கேம் ப்ளே பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களாம். அதை அவங்க சொல்லணும், நீங்களா சொல்லிட்டா அவங்க தான் சொல்ல மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்றாங்க. ரைட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலையில் அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 3222 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.46. ஸோ அமித் வந்துட்டு நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ தூரம் கம்மியாக வருவார்னு. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஓட்ஸ் வாங்குவார்னு நினச்சேன். ஏன்னா அமித்தை பற்றி நம்ம வீடியோ போட்டாவே நல்லா வியூஸ் போகும். அதுவும் இல்லாமல் அவர் அழுதாருன்னா நிறைய பேர் பார்த்தாங்க. அதனால் கண்டிப்பாக அமித்துக்கு நல்ல ஒரு ஓட்டு வரும்னு நினச்சா அப்படியே வந்துட்டு எல்லாமே மாறி போச்சு. ஓட்டே இல்லாமல் லாஸ்ட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனும் வருது என்னென்னா, இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் அந்த ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க. அது கண்டிப்பாக அமித்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓட்டே இல்லை. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் 93,216 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுங்களே கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குறது பெரிய விஷயம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.